ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி எக்ஸாம்ஸ் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணன்ற ப்ரொசீஜரை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பிஒய் ரெக்யர்மெண்ட் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகணும். போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப் போர்ட்டல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து கால்ஃபர் பண்ண போஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எந்த பேஜ் தான் வந்து வியூ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்டரில் உங்களுடைய மொபைல் நம்பர், ஓகேவா? ஸோ இந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அண்ட் தென் இங்கே கொடுத்துருக்கிற இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா? ஆஸ் பர் என்ன அங்கே நம்ம அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அதே போல் டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்ன்றதை கொடுங்க. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்த உடனே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓகேங்களா? ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன நம்பர் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த நம்பரை இதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஓகேன்றதை கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும். உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கான இயர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே கீழே லாகின்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி யூசர் நேம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ. ஸோ அதை நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேமை ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த யூசர் நேமை நீங்கள் இங்கே தான் வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ யூசர் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேயே வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸ், லோயர் கேஸ் அண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சாவை சேம் அதே போல் அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸை பேஸ் பண்ணி இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கரெக்டாக அதை கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில்ன்றது டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே நம்மளோட லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்ன்றது காட்டும். ஆனால் பட் என்னென்னா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண சொல்லுது. அப்போ நம்ம பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, ஸோ நமக்கு மொபைலில் ஒரு பாஸ்வேர்டு வந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு ஸோ நியூவாக நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பர் கேஸ் கேப்ஸ் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஓகேங்களா, காலன், செமிகாலன் இது மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஒரு நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். கொடுத்துட்டு நியூ பாஸ்வேர்டில் கொடுங்க. அதே சேம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா நமக்கு லாகின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணுறது? இப்போ நான் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தேன். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் லாகின்றதை கொடுக்கணும். லாகினில் போயிட்டு யூசர் நேம் நமக்கு ஆல்ரெடி நான் காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ பாஸ்வேர்டில் நியூ பாஸ்வேர்டு, அதாவது பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கேப்சாவை டைப் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்பர் கேஸ் லோயர் கேஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த கேப்சாவை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை அண்ட் எடிட்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு பேஜ் இப்படி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், ஜெண்டர், ஸோ இது போல் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷ்னாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சி, ரிலிஜியன், கம்யூனிட்டி, ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னென்னலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேவா, பேசிக் டீட்டெயில்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோட 10th அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 12th அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி. இது வந்து டிகிரி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நீங்கள் 3 ஸ்டெப்ஸும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் சேவ் அண்டு டிராஃப்ட்ன்றது கொடுக்கணும். அண்ட் தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா
இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க கம்யூனிகேஷன் டீட்டெயிலில் உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ பாண்டிச்சேரி, மாஹே, ஏனம், காரைக்கால் என்ன ரீஜனில் இருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுங்க, எந்த சிட்டிலையோ. ஸோ பின்கோட் அண்ட் தென் வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்டு டிராஃப்ட் கொடுக்கணும். அண்ட் தென் ரெவென்யூ சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ். இதில் நீங்கள் ரெசிடென்சி அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட நம்பர், நீங்கள் எடுத்த இஷ்யூ பண்ண டேட்டு, இங்கே தாலுக்கு வயசில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தாலுக்கு வைஸை பார்த்திங்கன்னா என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ். ஸோ சென்டர் ரீஜியன் கேட்டிருக்காங்க, பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் எந்த ரீஜியன்றதை நீங்கள் கொடுங்க. அண்ட் தென் மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ், தமிழ், மலையாளம் அண்ட் தெலுங்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுங்க. பைலிங்குவல்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரிஃபர்ன்றதை நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கேர்ஃபுல்லாக கொடுங்க. அண்ட் தென் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் எப்படி பண்ணணுன்றதை இங்கே மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கான சாம்பிள் வீடியோவும் பார்த்திங்கன்னா டுட்டோரியல் வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த வீடியோ ரன் ஆகும். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். எப்படி நம்ம இந்த வீடியோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது, இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸுன்றது நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சிக்னேச்சர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. அடுத்த இதில் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ன்றது ஆப்ஷன் 2 கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், ஃபோட்டோகிராஃப் அண்ட் அப்லோட் சிக்னேச்சர்னு இருக்கும். இந்த சேம் ப்ரொசீஜர் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் உங்கள் கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்க்ளோஸ் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். இது 341 KB சைஸில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அதிகமாக போகக்கூடாது, இதுக்குள்ளே தான் இருக்கணுன்றது நம்ம சொல்கிறோம். ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக ப்ரிவ்யூ ஃபுல் அப்ளிகேஷன் அண்டு சப்மிட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ரெவென்யூ சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அண்ட் சிக்னேச்சர் ஆப்ஷன் 1 and 2 அண்ட் என்க்ளோசர் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஒவ்வொன்றும் நீங்கள் போயிட்டு கோத்ரூ பண்ணலாம். இன்கேஸ் எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் அதில் எடிட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பண்ணும்போது எல்லாமே சேவ் அண்ட் டிராஃப்ட் வச்சு கொடுக்கணும். ஃபைனலாக உங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வியூ பண்ணி பார்த்ததில் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலான்றதையும் நம்ம சொல்கிறோம்.